ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வேதம் புகழும் விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய ராசி பலனை காணலாம் வாருங்கள். இன்று 24/9/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் கிரகம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இன்று எல்லா ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6 மணிக்குள்ளாக 5:56க்கெல்லாம் விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:40 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று மாலை 6:49 மணி வரை தேய்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலனை. வாருங்கள், அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் புதிய வேலை வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு. இன்று முயற்சியை தொடங்குங்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் நகை வாங்குவீர்கள், புதிதாக பொருள் வாங்குவீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் நல்ல அனுகூலமும் உள்ள நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கின்றது. ஜாதகம் சாதகம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் சந்தோஷமாக ஏதேனும் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து, முடிந்தால் அபிஷேகம் செய்து கண்குளிர கண்டு வாருங்கள். இறைவனுடைய அபிஷேகத்தை காணும் போது நம்முடைய உள்ளம் குளிரும். அந்த உள்ளம் குளிரும் போது நம்முடைய மனதிலே குளிர்ச்சியான எண்ணங்கள் உருவாகும். அதன் மூலம் செய்கின்ற வேலைகளிலே வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாம் ஒன்று நினைக்கின்றோம், அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பூர்வீக சொத்திலே ஏதேனும் வில்லங்கம் இருந்து வழக்கு மன்றத்திலே வழக்கு இருந்தால் அது நல்லபடியாக முடியும். முடிந்து உங்கள் பக்கம் ஜெயிக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா விதத்திலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம் என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நம்முடைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும்போது நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். மனக்கஷ்டம் வரும்போது மட்டும் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது. மனம் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை இறைவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவா, என்னை நன்றாக வைத்திருக்கின்றாய், நன்றி என்று இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று நீங்கள் சிறுவாபுரி சென்று சிறுவாபுரி முருகனை பார்த்து ஒரு அர்ச்சனை செய்தீர்கள் என்றால் இன்றைய நாள் மேலும் சிறப்பாக இருக்கும். வெகு தொலைவில் இருப்பவர்கள் சிறுவாபுரி முருகனை நினைத்து கொள்ளுங்கள். சிறுவாபுரி முருகா, என்னோடு உடன் வருவாயாக என்று முருகனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தள்ளி போகும். முடிந்து போகாது, தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மிகவும் எச்சரிக்கையாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கெட்ட பெயர் ஏற்படும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். எப்போதுமே நாளும் கோளும் நமக்கு சரியாக இல்லாத போது அந்த நாதன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். நாதன் என்றால் யார்? சிவபெருமான். சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். நம்மை ஆட்டி வைப்பவன் அவன். ஆகவே சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய தினம் வேண்டாம். அலுவலகத்திலே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். அது உங்களுக்கு சற்று தெம்பை தரும் நாள். இன்றைய நாள் ஒரு 50க்கு 50 என்று இருக்கின்றது. ஒரு 50% நன்மையாக இருந்தால் ஒரு 50% கெடுதலாக இருக்கின்றது, கெடு பலனாக இருக்கின்றது. நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். நான் சொன்னபடி அந்த நாதன் திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உருவாக்கியவர் சிவபெருமான். ஆகவே இந்த சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். ஏதேனும் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். சிவனுடைய சக்தியில் இருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். ஆகவே ஏதேனும் ஒரு முருக கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மாலை வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். ஏதேனும் ஒரு புதிய வண்டியை வாங்குவதற்கு யோசிப்பீர்கள். அல்லது இருக்கின்ற இல்லத்திலிருந்து வேறு வீட்டிற்கு, வசதியான வீட்டிற்கு மாறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இன்று ஜாதகத்தை கையிலே எடுங்கள். எடுத்தீர்கள் என்றால் நல்லபடியாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். குலதெய்வ வழிபாடு அது ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை அனுதினமும் நினைக்க வேண்டும். குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். இப்போது மாலையபக்ஷம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாலையபக்ஷம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் செய்து வர வேண்டும். தர்ப்பணம் முறையாக செய்து வர நமக்கு இறையருள் விரைவாக கிடைக்கும். இறையருள்
நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பிதர்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஏதேனும் ஒரு முருகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசு வகையிலே ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். என்னதான் திறமை இருந்தாலும் திறமை வெளிப்படுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் அமைய வேண்டும். சந்தர்ப்பம் அமையும் போதுதான் நாம் அந்த வேலையை சிறப்பாக செய்து நம்மை பற்றி வெளி உலகுக்கு தெரிய வைக்க முடியும். இன்று உங்களுக்கு அது கைகூடும். உங்களுடைய திறமைகள் பளிச்சிடக்கூடிய நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, மற்ற ஈடுபாடுகளிலே சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கும் அந்த செந்திலாண்டவனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைக்கு மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் புதிதாக தொழில் தொடங்க நீங்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சொந்த வியாபாரமாக இருந்தால் அதிலே பெரிய லாபம் கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் அலுவலகத்திலே வேலை செய்பவராக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். ஆக எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. நல்ல தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் சிறப்பாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இந்த சிறுவாபுரி முருகனை பணிய வேண்டும். சிறுவாபுரி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. சந்திராட்டமும் இருக்கின்ற தினத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தையும் இறை வழிபாட்டையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத மன அலைச்சல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். அங்கே நாம் முகம் சுழிக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அதேபோல் பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்கக்கூடாது. புதிய கடன் நீங்களும் வாங்கக்கூடாது. வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்று ஆக வேண்டும், சென்றே தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றி சென்று வாருங்கள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள்.
குலதெய்வத்தை பற்றி கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லது ராமா 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 என்று ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் அமைதியையும் மௌனத்தையும் கடைபிடிக்க வேண்டும். மனதிலே இறை வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு ராமநாமத்தை ஜபித்து கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். உறவினர்களோடு எப்போதும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். உறவினர்கள் முதல்ல வரக்கூடியவர்கள். ஆகவே 1000 நட்புகள் இருந்தாலும் உறவுகள் முக்கியம். ஆகவே உறவினர்களோடு எப்போதும் கலகலப்பாக இருப்பீர்கள். இன்றைய தினம் அது மேலும் அதிகமாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த பழனிமலை முருகனை பற்றி கொள்ள வேண்டும். பழனிமலை முருகா பழனி திருக்குமரா என்று பழனிமலை முருகனை பற்றி கொள்ள வேண்டிய நாள். ஒரு மாம்பழத்தை வைத்துக்கொண்டு மிக அற்புதமான ஒரு நாடகத்தை நடத்தினார் சிவபெருமான். அதனால் நமக்கு பழனியம் பெருமான் கிடைத்தார். ஆக இந்த பழனியம் பெருமானை நினைத்து இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அருமையான நாளாக இருக்கின்றது. பழனிமலை பஞ்சாமிர்தம் போல் உங்களுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும். பழனிமலை முருகனை நினைத்து கொள்ளுங்கள். அருகிலே இருந்தால் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். வெகு தொலைவிலே இருந்தால் நினைத்து கொள்ளுங்கள் பழனிமலை முருகனை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். பொருளாதாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். விரய செலவுகள் செய்யக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடவே கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். நீ இப்படி செய்து பார், அப்படி செய்து பார் என்று யாருக்கும் எந்த விதமான ஆலோசனைகளையும் இன்றைய தினம் சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்று தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு சென்று வாருங்கள். புதிதாக எதுவும் கடன் வாங்கி விடாதீர்கள். அடைக்க முடியாது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் மௌனமாக இருங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். மகாபிரத்திங்கிரா தேவி மன பயத்தை எல்லாம் போக்குபவள். ஆகவே முருகப்பெருமானையும் நினைத்து கொள்ளுங்கள். மகாபிரத்திங்கிரா தேவியை நினைத்து கொள்ளுங்கள். இந்த இரு தெய்வங்களையும் மனதிலே நினைத்து கொண்டு பயத்தை தவிர்த்து விட்டு உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யுங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். திருமணம் முடிந்து பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். சந்தான பிராப்தி என்று சொல்வார்கள். 16 பேரிலே சத்சந்தான பிராப்தி மிக முக்கியமானது. இந்த சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் இன்று எந்த வேலையை எடுத்தாலும் அதை அருமையாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்றன. நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். பங்கு வந்துடுதா என்று கேட்பீர்கள். பங்கு வரும். மிகவும் அற்புதமான முறையிலே முன்னோர் சொத்திலிருந்து பங்கு வரக்கூடிய நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் சொந்த வேலையாக சென்றாலும் சரி, அலுவலக பணியாக சென்றாலும் சரி, உங்களுடைய தொழில் ரீதியான பயணமாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் தொகை கைக்கு வரும். ஏதேனும் வங்கி லோனுக்கு அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் அது கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீர்கின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. என்ன விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினம் முயற்சியை தொடங்குங்கள். எப்போதுமே நாள் நன்றாக இருக்கும்போது அன்றைய தினம் நிறைய உழைக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளை போட வேண்டும். முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகளை செய்தால் இவரை பார்த்தால் ஆகுமா, அவரை பார்த்தால் ஆகுமா என்று நீங்கள் மனதுக்குள் சிந்தனை செய்து அதற்கான வேலைகளை செய்யுங்கள். நாளும் கோளும் உங்களுக்கு துணை வருகின்றது. நாளும் கோளும் துணை வர உங்களுடைய முயற்சியை எடுக்க அது நல்ல பலனை கொடுக்கும். எனவே இன்றைய தினம் முயற்சிகளை செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய முருகன் மருதமலை முருகன். மனதிலே நம்முடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற இறைவன் முருகப்பெருமான். மருதமலை முருகனை இன்றைய தினம் பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உங்களுக்கு சகோதரர்கள், இளைய சகோதரர்களோ, உங்களை விட பெரிய சகோதரரோ, பெரியம்மா பையனோ, சித்தி பையனோ, ஏதேனும் உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகின்ற நாள். வெகு நாட்களாக சந்திக்காத உறவினர்களை இன்றைய தினம் சந்திப்பீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். அலுவலகத்திலே பணி செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் பதவி உயர்வோடு சம்பள உயர்வு ஏற்படும். அப்படி கிடைக்கும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே எல்லா வகையிலும் இறையருளால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மீன ராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும்
திருப்திகரமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு முருகப்பெருமானை வணங்க வேண்டும். எந்த முருகனை வணங்க வேண்டும் என்றால், நீங்கள் இன்றைய தினம் சிறுவாபுரி முருகனை பணிய வேண்டும். சிறுவாபுரி முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். அந்த இறையருளாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், எத்தனையோ தெய்வங்கள், அந்த தெய்வங்களிலே இன்று நாம் பார்க்க இருப்பது பைரவ வழிபாடை பற்றி. பைரவர் என்பது சிவனுடைய அம்சம். பைரவ வழிபாட்டை செய்பவர்களுக்கு நல்ல மன உறுதி கிடைக்கும். செய்கின்ற செயல்களிலே ஒரு நேர்த்தி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். செய்கின்ற செயல்களிலே வெற்றி கிடைக்கும். பைரவரை வழிபட்டு செய்கின்ற செயல்கள் எல்லாம் மாபெரும் வெற்றியை தரும். அதனால்தான் பதவி தேவைப்படுபவர்கள் எல்லாம் பைரவரை போய் தரிசிப்பார்கள். பைரவரை தரிசித்தால் அவர்களுக்கு பதவி கிடைக்கும். ஆகவே இந்த பைரவ வழிபாட்டை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே 5 பைரவர்கள் ஒரே இடத்தில் வீற்றிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பைரவரை 5 ஒரே பீடத்திலே வீற்றிருக்கின்ற பைரவரை வழிபாடு செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். அது எங்கே இருக்கின்றது, அந்த ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், அவற்றையெல்லாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்திலே கும்பகோணத்திலே இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது ஆவூர் திருத்தலம். இந்த ஆவூர் திருத்தலத்திலே பசுபதீஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. இங்கு சிவபெருமான் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகின்றார். அம்பாள் பங்கஜவல்லி என்கின்ற அருமையான ஒரு பெயரோடு வீற்றிருக்கின்றார். அம்பாள் பங்கஜவல்லி, ஈஸ்வரன் பசுபதீஸ்வரன், இந்த திருநாமங்களோடு இறைவன் வீற்றிருக்கின்றார். வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற வானுலக பசு, காமதேனு என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, வானுலகத்திலே என்ற பசு, நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற பசு. இந்த காமதேனு பூமிக்கு வந்து இறைவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்ற இடம்தான் இந்த திருத்தலம். எனவேதான் இத்தலத்திலே ஆவூர் என்ற பெயரோடு குடியிருக்கின்றது. இந்த திருத்தலத்தினுடைய பெயர் ஆவூர் என்று ஆனது. பசு வந்து சாப விமோசனம் பெற்றதால், பசு வந்து பூஜை செய்ததால் இந்த இடத்திற்கு ஆவூர் என்று பெயர். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தால், பஞ்ச பைரவ மூர்த்திகள் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். பஞ்ச பைரவர்களும் ஒரே பீடத்திலே விட்டிருக்கின்றார்கள். இவர்களை தேய்பிறை அஷ்டமி தினத்திலே வழிபாடு செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பஞ்ச பைரவ வழிபாடு என்பது பிதுர்தோஷ நிவர்த்திக்கு சிறந்ததொரு வழிபாடாகும். பிதுர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு, நாம் சரியாக பிதுர் பூஜைகளை செய்யாமல் விட்டிருந்தால், தர்ப்பணங்கள் செய்யாமல் விட்டிருந்தால் அவர்களுடைய சாபம் நம்மை தாக்கும். அவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த பைரவரை வழிபாடு செய்து வந்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு சிலர் நிறைய சம்பாதிப்பார்கள், இருந்தாலும் கடன் தீராது. இன்னும் சிலருக்கு நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் சரியான வேலையோ வாய்ப்புகளோ அமையாமல் வருமானமின்றி தவிப்பார்கள். பல பேர் அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பார்கள், ஆனாலும் ஏதோ ஒன்று அவர்களுடைய வாழ்விலே அமைதியை குலைக்கின்ற விதமாக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். பணம் நிறைய இருக்கும், ஆனால் மனதிலே அமைதி இருக்காது, குடும்பத்திலே அமைதி இருக்காது. அமைதியை தேடி எங்கெங்கோ ஓடுவார்கள். அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் பிதுர்தோஷம்தான் காரணம். பிதுர்தோஷம் இருந்தால்தான் அப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை தாக்கும். அவர்கள் அனைவரும் இத்தல பஞ்சமூர் பைரவர்களை வழிபட்டால் பிதுர்தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம். அதாவது இந்த ஆலயத்திற்கு வந்து பஞ்ச பைரவ வழிபாடை செய்யுங்கள். ஆவூர் திருத்தலத்திலே வீற்றிருக்கின்ற பசுபதீஸ்வரர் கோவிலிலே வீற்றிருக்கின்ற இந்த பஞ்ச பைரவர்களை வழிபட்டு நாம் பிதுர்தோஷங்களிலிருந்து வெளிவருவோம், பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பைரவருடைய வழிபாடு பலன்கள் என்ன என்று பார்ப்போம். பைரவ வழிபாடு நல்ல மனதைரியம் தரும். தேய்பிறை அஷ்டமியிலே நாம் இந்த பூஜையை செய்ய நல்ல ஒரு மனதைரியத்தை நமக்கு தருவார். எனவே தேய்பிறை அஷ்டமியிலே இந்த பூஜைகளை செய்து நாம் பலன் பெறுவோம். ஆகவே தேய்பிறை அஷ்டமியிலே
இந்த பூஜையை செய்து ஆவூர் திருத்தலம் சென்று இந்த பஞ்ச பைரவ மூர்த்திகளை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பிதிர்தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இறையருள் உங்களை சேரும். இறையருள் உங்களுக்கு வந்துவிட்டாலே மன அமைதி வந்துவிடும். ஆகவே மன அமைதியின்றி தவிப்பவர்கள், வாழ்க்கையிலே இன்னல்களோடு போராடுபவர்கள் எல்லாம் இந்த பஞ்ச பைரவர்களை தரிசித்து நலம் பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.